குட் மார்னிங் டு ஆல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ். மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் அத்தை வீட்டிலேருந்து மார்னிங் ரொட்டீன் vlog போடுறேன். 2 பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. பெரியவனுக்கு பால் கொடுக்கலான்னு எழுந்திரிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா தனியாக என்னால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு இன்றைக்கி நான் செக் பண்ண போகிறேன். அப்போ தான் ஈரோடு போனாலும் எங்களால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு. காலையிலேயே பையன் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான். ஸோ அதனால் ஹஸ்பண்டும் பையன் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவன் தூங்க மாட்டேன்னு ரொம்ப ராவுடி. ஸோ அதனால் அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டி பையனுக்கு போய் தொட்டியில் பிடிச்சி ஆட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப காஃபு கோல்டு மாதிரி இது. ஸோ அதனால் கார்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சைடில் பாலும் வந்து காய்ச்சிட்டேன். பெரிய பையனுக்கு வந்து பால் வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ தான் பேக்கெட் பால் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்ச நாளாக. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பவுட்ரு பால் தான் கொடுத்துட்ருந்தேன். ஏன்னா வந்து அவன் பாலை தவிர வேறு எந்த உணவுமே அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கல. ஸோ அதனால் வந்து பேக்கெட் பால் வந்து 2 இயர்ஸ் அபோவுக்கு அப்புறம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப் டு 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து பவுட்ரு பால் தான் கொடுத்துட்ருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஃபி குடிக்கணும் போல் இல்லை. எப்பவுமே கூலி குடிப்பேன், இல்லைன்னா வந்து பால் இந்த மாதிரி ஏதாவது குடிப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கனால கொஞ்சம் பூஸ்ட் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பூஸ்ட் பேக்கெட் எடுத்து பூஸ்ட் போட்டு குடிச்சிட்ருக்கேன். காஃபி குடிக்கிற ஹேபிட்டு, பால் குடிக்கிற ஹேபிட்லாம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆனது வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தபடி ரெகுலராக அவருக்கு எப்படி காஃபி போட்டு தருவனோ அதே மாதிரி நானும் ரெகுலராக ஏதாவது போட்டு குடிச்சிக்குவேன். அம்மா வீட்டில் இருந்தப்போ காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப மட்டும் மார்னிங் மட்டும் சாப்பிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங், ஈவினிங், ஆட்டோமேட்டிக்காக நைட்டும் ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது. நிறைய பேர் டீ லவர்ஸ், காஃபி லவர்ஸ்லாம் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து இது இதாக இருக்கும். நான் வந்து இப்போ டீ காஃபிலாம் குடித்தே ஒரு 3 to 4 இயர்ஸ் பக்கம் ஆகுது. ப்ளஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே குடிக்கிறது இல்லை. ஐயோ வந்துட்டாரு. இது அத்தை வீட்டில் இருக்க கிச்சன் ரூமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுட் வந்து ரெகுலராக சமைக்கிறது இல்லை. நாங்கள் வந்து எங்களோட நாத்தனார் வீட்டில் தான் எல்லாருமே ஃபுட்டு ரெகுலராக சமைக்கிறோம். அதனால் இங்கே கொஞ்சம் கிச்சன் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஸ்ட் பேக்கெட்டு அப்புறம் சன்ரைஸ் பேக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்கான். பெரிய பையனை வந்து வச்சிட்ருக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து குட்டி பையனுக்கு ஃபீட் பண்ணுற டைமில் இவன் வந்து கரெக்டாக ராவடி பண்ணுவான். அப்போ வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. அப்போ கண்டிப்பாக கூட ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்டோம். டாட்டா பை பாய்.